Hi students, welcome to Yoda Max. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக்ஸ் 3 ஓட கண்டினியூஷன் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் உங்களோட சாப்டர் 3 பத்தி சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுல என்னென்ன மாடல் சம்ஸ் இருக்குன்னு கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அகைன் அந்த ஃபார்முலா வந்து ஒரு கோ த்ரூ ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்முலாக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து வெறும் விஆர்டிஎஸ் ஃபார்முலா பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கோ த்ரூ ரிவிஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களோட சாப்டர் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் வந்து 2 டைப். ஸோ பாலினாமியல் அண்ட் நான் பாலினாமியல். பாலினாமியலோட டைப்ஸ் தான் வந்து லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் பற்றி இங்கே நம்ம பார்க்கல. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸோ அதோட விஆர்டிஎஸ் ஃபார்முலா என்னதுன்னு ஒரு கோ த்ரூ ரிவிஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஸோ ரூட்ஸ் கொடுத்துட்டு உங்களை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த டைப்பில் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் plus product of the roots is equal to 0. So roots கொடுத்துட்டு equation வந்து construct பண்ண சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த formula யூஸ் பண்ணணும். So quadratic equationக்கு நீங்க இந்த formula தான் யூஸ் பண்ணணும். And equation கொடுத்துட்டு உங்க roots find out பண்ண சொன்னாங்கன்னா quadratic equationக்கு நீங்க இந்த formula யூஸ் பண்ணணும். So alpha plus beta sum of the roots is equal to minus b by a alpha beta product of the roots is equal to c by a. So roots கொடுத்துட்டு equation form பண்ண சொன்னாங்கன்னா இந்த formula யூஸ் பண்ணணும். equation கொடுத்துட்டு roots find out பண்ண சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த formula யூஸ் பண்ணணும். and cubic equation பொறுத்த வரையும் அதே மாதிரி roots கொடுத்துட்டு equation form பண்ண சொன்னாங்கன்னா இந்த formula. so x cube minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma is equal to 0. so formula first plus minus plus minus in form ஆகும். இதான் வந்து cubic equation form பண்றது. and next வந்து equation கொடுத்துட்டு உங்களை roots find out பண்ண சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த formula யூஸ் பண்ணணும் cubic equationல. so alpha plus beta plus gamma is equal to minus b by a alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to c by a alpha beta gamma is equal to minus d by a. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா. இது சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 நம்ம சொல்லுவோம். லேட்டஸ்ட் ஃபார்முலாவில் வந்து எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் ரூட்ஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, ஸோ அந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ சிங்கிள் ரூட், ஸோ அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac the whole divided by 2a. so இதான் வந்து single root find out பண்ற formula. and next வந்து உங்களோட degree 4. so degree 4 இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா so equation roots இருந்துச்சுன்னா x power 4 minus summation of 1 into x cube plus summation of 2 into x square minus summation of 3 into x plus summation of 4 is equal to 0. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நோட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். அண்ட் டிகிரி வந்து 4, 3, 2 and 1 அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வரும் லாஸ்ட்டாக which is equal to 0. ஸோ சமேஷன் ஆஃப் 1 வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. அண்ட் சமேஷன் ஆஃப் 2 வந்து எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா 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 பீட்டா பீட்டா அண்ட் காமா. ஸோ 3, 2, 1 ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபாவை விட்டுட்டு அதர் டேர்ம்ஸ் எழுதணும், பீட்டா காமா டெல்டா. அண்ட் அதே மாதிரி இதில் ஆல்ஃபாவையும் விட்டுறணும், பீட்டாவையும் விட்டுறணும், காமா டெல்டா. அண்ட் இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் விட்டுட்டு வெறும் டெல்டா மட்டும் எழுதணும். ஸோ அப்படி தான் நீங்கள் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா ஆல்ஃபா 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 ஸோ 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீட்டா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீட்டா வந்து 2 டைம் எழுதிக்கோங்க, பீட்டா பீட்டா அண்ட் காமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இதில் காமா டெல்டா டெல்டா அப்படி எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது லாஸ்ட்டில் வந்து ஆல்ஃபா விட்டுட்டு மிச்சம் எல்லாம் எழுதணும், பீட்டா காமா டெல்டா. அண்ட் சமேஷன் ஆஃப் 4 வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஸோ ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் summation of 1 alpha plus beta plus gamma plus delta which is equal to minus b by a, summation of 2 வந்து c by a, summation of 3 வந்து minus d by a, summation of 4 வந்து e by a.
ஸோ எப்போவுமே வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் எடுத்திருக்க சம் வந்து find all the zeros of the polynomial. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் இருக்க ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் ஆல் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னா நத்திங் பட் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னா ஒன்றும் இல்லை ரூட்ஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன டிகிரியில் இருக்குது? ஸோ டிகிரி 6ல் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு வந்து 6 ரூட்ஸ் இருக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். If it is known roots are 1 plus 2i and root 3. ஸோ 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதர் 4 ரூட்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன கான்செப்ட்? ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டான மாடல் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிற மாடல் தான் இது. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த சம்மை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சு படிங்க. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் பார் 6 மைனஸ் 3x பார் 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135 which is equal to 0. So இது வந்து டிகிரி வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ 6 பவர் வந்து 6ல் இருக்குது. ஸோ இதோட ரூட்ஸ் வந்து 6 இருக்கும். ஸோ அதில் 2 ரூட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. another 4 ரூட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கிவன் ரூட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் ரூட்ஸ் வந்து 1 plus 2i and root 3. இதோட another root வந்து என்ன பண்ணணும்? ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைனஸ் எப்பவுமே இருக்கும். ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். ஸோ அதனால 1 minus 2i வந்து another root and minus root 3 வந்து another root நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே வந்து ரூட்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் 1 plus 2i 1 minus 2i வந்து ஒரு ரூட்டு அண்ட் root 3 minus 3 root 3 வந்து ஒரு ரூட்டு. ஸோ 1 plus 2i, 1 minus 2i ஒரு ரூட்டு அண்ட் root 3 minus root 3 இது வந்து another root. ஸோ மொத்தம் நம்ம 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கா 2 ரூட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரூட்ஸை வச்சு நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து இதுக்கு என்னது 1 plus 2i plus 1 minus 2i. ஸோ 2i கேன்சல் ஆயிரும். 1 plus 1 வந்து 2 அண்ட் இதுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 plus 2i into 1 minus 2i. ஸோ இன்னும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆல் 2 டேர்மையும் அண்ட் நெக்ஸ்ட்டு 2iஆல் 2 டேர்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 1s are 1 into minus 2i வந்து minus 2i, minus 2i into 1 வந்து plus 2i, 2i into minus 2i வந்து 4i square வரும், minus 4i square வரும். i square ஓட வேல்யூ வந்து minus 1. ஸோ minus of minus வந்து plus ஆயிரும். ஸோ plus 4. ஸோ plus 2i minus 4i கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 5. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ வந்து 2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் plus product of the roots is equal to 0. So இதுதான் வந்து formula. So x square minus sum of the roots ஓட value வந்து என்னது 2x plus product of the roots வந்து 5 which is equal to 0. So இந்த ரெண்டு ரூட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. and next வந்து இந்த ரெண்டு ரூட்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். So again இதோட sum of roots வந்து என்னது √3 minus √3 cancel ஆயிரும் which is equal to 0. and product of roots ஓட வேல்யூ வந்து √3யும் minus √3யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ √3 into √3 3. ஸோ மைனஸ் இருக்கு minus 3 வரும். ஸோ sum of the roots ஓட வேல்யூ வந்து 0. product of the roots ஓட வேல்யூ வந்து minus 3. ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ்னா வந்து 0 இன்டூ எக்ஸ் வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ மைனஸ் இருக்கு. ஸோ minus 3 which is equal to 0. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்
minus 2x plus 5 into x square minus 3. இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ். ஸோ ஈக்குவேஷனுக்கு இந்த ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து ஈக்குவேஷனோட கிவன் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர். அண்ட் அகெயின் என்ன பண்ண போகிறோம், 3ஆல் ஃபுல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர் plus 6x minus 15 which is equal to 0. ஸோ நமக்கு ஒப்டெயின் பண்ணியிருக்க அந்த வேல்யூ வந்து கிவன் ஈக்குவேஷனால் வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து பாலினாமியல் டிவிஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ எக்ஸ் பார் 6 எக்ஸ் பார் 4 இதை டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும், பவரை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா. ஸோ எந்த எக்ஸ் ஸ்கொயரை மேலே எழுதிக்கோங்க. ஸோ ஹோல் ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பார் 4 வந்து எக்ஸ் பார் 6 மைனஸ் 2x பார் 5 ப்ளஸ் 2x பார் 4 ப்ளஸ் 6x கியூப் மைனஸ் 15x ஸ்கொயர். ஸோ இதோட சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் 6 மைனஸ் எக்ஸ் பார் 6 வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 எக்ஸ் பார் 5. அண்ட் இது வந்து மைனஸ் இருக்குது. ஸோ வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் எழுதிக்கலாம். அண்ட் இது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். ஸோ 22ல் 6 போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு 16 வரும். 16x கியூப். அண்ட் இது வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அண்ட் இது வந்து உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 24x ஸ்கொயர் மைனஸ் 39x ப்ளஸ் 135. ஸோ இது அப்படியே வந்து டேர்ம் இல்லை, அதனால 0ன்னு எடுத்து அது அப்படியே கீழே எழுதிடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் அகைன் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதோட ஃபஸ்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் பார் 5 மைனஸ் எக்ஸ் பார் 5 டிவைடட் பை எக்ஸ் பார் 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் எக்ஸ் வருமா. ஸோ மைனஸ் எக்ஸால் இந்த ஹோல் ஈக்குவேஷன் இப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார் 4 வந்து மைனஸ் எக்ஸ் பார் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 2x பார் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 15x. அண்ட் அகெயின் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த ஹோல் ஈக்குவேஷன் கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 9x பார் 4 இங்கே ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 18x கியூப். இங்கே மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 18x ஸ்கொயர் மைனஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 54x. ஸோ இந்த டேர்ம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிக்கோங்க. ப்ளஸ் 135. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டேர்ம் எக்ஸ் பார் 4 மைனஸ் 9x பார் 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸ் பார் 4 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 9x பார் 4 டிவைடட் பை எக்ஸ் பார் 4. எக்ஸ் பார் 4 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 9 தான் வரும். ஸோ மைனஸ் 9ஆல் ஹோல் ஈக்குவேஷனை இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் பார் 4 வந்து மைனஸ் 9x பார் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 18x கியூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 18x ஸ்கொயர் 9 6 54. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 54x மைனஸ் 9 into 15 வந்து 135. ஸோ அகெயின் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ என்ன ஆகுன்னா சேமாக இருக்குது, அதனால ஹோல் ஈக்குவேஷனுமே வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. ஸோ இதோட ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. ஸோ இதில் வந்து a வந்து உங்களுக்கு 1, b வந்து -1, c வந்து -9. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ வந்து -9. த ஹோல் டிவைடட் பை 2 into 1 which is equal to 1 plus or minus root of
1 square minus into minus வந்து plus ஆயிரும். So plus 36 the whole divided by 2 which is equal to 1 plus or minus root of 37 by 2. So plus or minus இருக்கிறதுனால 1 root வந்து 1 plus root 37 by 2, another root வந்து 1 minus root 37 by 2. And already நம்ம find out பண்ணியிருக்கிறது வந்து 1 plus 2i givenல இருக்கிறது 1 minus 2i and plus root 3 and minus root 3. With degree வந்து 6 roots form ஆயிடுச்சு. So this is the answer. And next எடுத்திருக்க sum வந்து determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 which is equal to 0. So இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா given equation polynomial equation வந்து p of x னு எடுத்துக்கோங்க. So x power 9 minus 5x power 8 minus 14x power 7 which is equal to 0. So இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சைன் சேஞ்ச் வந்து எத்தனை வாட்டி நடந்திருக்கு. ஸோ ப்ளஸ் ஒரு மைனஸ் அண்ட் அகெயின் வந்து என்ன இருக்குது ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வந்து ஒரு டைம் தான் மாறி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் அகெயின் வந்து மைனஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் இன் p of x. ஸோ p of x வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் x. ஸோ p of x வந்து 1 தான். Therefore, it has at most one positive root னு எழுதிக்கோங்க. ஸோ எத்தனை வாட்டி சைன் சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனில் வந்து சைன் சேஞ்ச் வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரு வாட்டி தான் வந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ். அண்ட் இப்போ வந்து நெகட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷனை வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ p of minus x வந்து minus x power 9 minus 5 into x power minus x power 8 minus 14 into minus x power 7 which is equal to 0. அண்ட் இது வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் பார் 9 அப்படியே வந்துடும். ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மைனஸ் வந்து சைன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஈவன் நம்பராக இருந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ minus 5 இன்ட்டு இது வந்து மல்டிப்ளை பண்ணால் இது வந்து உங்களுக்கு வெறும் எக்ஸ் பார் 8 தான் வரும். அண்ட் இதில் வந்து minus 14 இருக்குது. இங்கே பவர் வந்து ஆட் நம்பராக இருக்குது. ஸோ மைனஸ் வந்து வெளியில் வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் பார் 7 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து சைன் சேஞ்ச் வந்து எத்தனை வாட்டி இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் மைனஸ் அண்ட் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி தான் வந்து உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தேர்ஃபோர் சைன் சேஞ்ச் in p of minus x வந்து 1 தான். So therefore it has at most one negative root. ஸோ எத்தனை வாட்டி வந்து உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ எத்தனை வாட்டி வந்து நீங்கள் வந்து ஈக்குவேஷனே அதோட ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட சைன் சேஞ்ச் வந்து ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து சைன் சேஞ்ச் வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ ஒன் சைன் சேஞ்ச். இதில் வந்து மைனஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ இதுலேயே வந்து ஒன் சைன் சேஞ்ச். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எழுதி பார்த்து இந்த சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேங்க்யூ.